மது ட்ரெஸ்க்கு மேட்சிங்கா எடுத்து வச்சிரு. உனக்கு தான் தெரியும்ல. போ. ரிஷி சார், கோயம்புத்தூர்ல பீச் இருக்குல்ல? கோயம்புத்தூர்ல பீச்? நீங்களும் மதுமாவும் பீச்சுக்கு போய் போட்டோ எடுத்துட்டு வாங்க சார். ரொம்ப ஓவரா தான் பேசிட்டு இருக்கா. இவ்வளவு ஏதாவது பண்ணணுமே. கோயம்புத்தூர் போறதுனால உன் கூட ஜோடியா பீச்சுக்கு போலான்னு போட்ட பிளான் கேன்சல் ஆயிடுச்சு. தப்பான எண்ணத்தோட எதையும் பண்ணக்கூடாது ரிஷி சார். அது நடக்காது. கடவுளும் உதவ மாட்டாரு. நீ கரெக்டா சொன்ன துர்கா. பீச்சுக்கு போறது தப்பான பிளான் தான். சாச்சா, நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ண பார்த்தேன். இனிமே நல்ல எண்ணத்தோட ஒரு நல்ல பிளான் பண்றேன். இந்த புது பிளான் எப்படி இருக்குன்னு சொல்லு துர்கா. உனக்கு முத்தம் கொடுக்கலான்னு நினைக்கிறேன். கோயம்புத்தூருக்கு ஜோடியா போகும்போது மதுமா கேட்டா அவங்களுக்கு கொடுங்க. உனக்கு முத்தம் கொடுக்கறதுக்கு நான் எதுக்கு மது கிட்ட போய் கேட்கணும்? முத்தம் கொடுக்க போறீங்களா? இது தப்பான பிளான். ஓ, எக்ஸ்கியூஸ் மீ, 1 மினிட். என் அன்பு அமராவதியே, நீ கோயம்புத்தூர் அனுப்ப பிளான் பண்ணும்போது நானும் யோசிப்பேன்ல. உன்னை பீச்சுக்கு கூட்டிட்டு போற பிளான் கேன்சல் அண்ட் நோ ரொமான்ஸ். அந்த பிளானை கேட்டு அந்த காதல் கடவுள் இருக்காருல்ல, அவரே என்ன ரொம்ப கேவலமா திட்டுவாரு. சோ நாளை காலைல 10:10க்கு உன் கண்ணத்துல கிஸ் பண்ண போறேன். சத்தியமா இது நடக்காது. உன் மேல சத்தியமா இது நடக்கும். ரிஷி சார், நீங்க ரொம்ப நல்லவர். இந்த மாதிரி எல்லாம் யோசிக்க கூடாது. உன் சர்டிபிகேட்ல எனக்கு தேவையில்ல. உன் விஷயத்துல நான் கெட்டவனாவே இருந்துட்டு போறேன். நீங்க சொல்றது கண்டிப்பா நடக்காது. ஏன்னா சித்ரா தேவி அம்மா பேச்ச உங்களால மீற முடியாதுல்ல. கண்டிப்பா நீங்களும் மதுவும் ஜோடியா கல்யாணத்துக்கு போய் தானே ஆகணும். ஆமா, அம்மா பேச்சு மீற முடியாதே. முக்கியமான கல்யாணம், கண்டிப்பா போய் தான் ஆகணும். போகாம இருக்க என்ன பண்ணணும்னு தெரியலையே. ரிஷி, நல்லா திங்க் பண்ணு. திங்க் 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 திங்க். ஒன்னும் பண்ண முடியாது. கண்டிப்பா போய் தான் ஆகணும். ஒரே ஒரு வாய்ப்பு இருக்கு, ஆனா அதுவும் நடக்காது. என்ன வாய்ப்பு? 2 பேர்ல யாருக்காவது ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாம போனாதான் கல்யாணத்துக்கே போக முடியாம போலாம். ஆனா நீங்க 2 பேரும் தான் நல்லா இருக்கீங்களே, அதனால கல்யாணத்துக்கு போய் தான் ஆகணும். என்ன சொன்ன சொல்லு, திரும்ப சொல்லு. நீங்க 2 பேரும் நல்லா தானே இருக்கீங்க. இல்ல, அதுக்கு முன்னாடி ஏதோ சொன்னியே. என்ன சொன்ன? 2 பேர்ல யாராவது ஒருத்தர் காய்ச்சல் இருந்தா அந்த கோயம்புத்தூர் ட்ரிப் கேன்சல் சொன்னல. அப்போ மதுக்கு காய்ச்சல் வந்தா கோயம்புத்தூர் ட்ரிப் கேன்சல். செம்ம ஐடியா, ரொம்ப தேங்க்ஸ் அக்கா. ஐயோ, நானே உளறிட்டேனே. ஓ மை காட், இதுக்கு செம்ம பிளான் கொடுத்தா இது நம்ம எப்படியாவது வொர்க் அவுட் பண்ணியே தீரணும். நீங்க நினைச்சப்பெல்லாம் காய்ச்சல் வர வைக்க முடியாது. ஏன் கால் பண்ணா சாப்பாடே வரப்போகுது. ஆஃப்டர் ஆல் ஒரு காய்ச்சல் வராதா? மதுக்கு இன்னைக்கு நைட்டுக்குள்ள எப்படி காய்ச்சல் வர வைக்கிறேன்னு பாரு. இதெல்லாம் தப்பு. பட் உனக்காக பண்ணும்போது
எல்லாமே நல்லதாயிடும். ஓ, ஓய். ஐயோ. ஓ. ஓ. அமராவதி, நாளைக்கு காலையில 10:10க்கு ரெடி ஆயிரு. இந்த மாதேவன் உனக்கு முத்தம் கொடுக்க வருவான். ஐயோ, கல்யாணத்துக்கு முன்னாடியே ரிஷி மாமாவும் மதுவும் ஜோடியா கோயம்புத்தூர் போறாங்களே, இதெல்லாம் தடுக்கவே முடியாதா அண்ணி? அண்ணி, ஏதாவது பிளான் பண்ணி அந்த மதுவை கோயம்புத்தூர் போக விடாம தடுங்க. நான் தடுக்க மாட்டேன். மதுவை கோயம்புத்தூருக்கு நானே அனுப்ப போறேன். என்ன நீ சொல்றீங்க? மது போகலனா ரிஷி கூட உன்னைய அனுப்பி வைக்க போறாங்க. ஆனா மது தனியா கோயம்புத்தூருக்கு போனா நீ இங்க ரிஷி கூட சேர்ந்து இருக்கலாம். மது இல்லாத அந்த நேரத்துல நீ ரிஷியோட மனசுல இடம் பிடிக்க முயற்சி பண்ணணும். அண்ணி, சூப்பர் அண்ணி. நான் மது இல்லாத அந்த நேரத்துல துர்காவை இந்த வீட்டை விட்டே வெளியே அனுப்பிடுவேன். அதுக்கு நான் யூஸ் பண்ண போற ஆயுதம் ஷாம்லா ஆண்டி. எப்படி அண்ணி? ஷாம்லா ஆண்டியும் என்னோட அம்மாவும் ஸ்கூல் லைஃப் ஃப்ரெண்ட்ஸ். அவங்களுக்கு ஒண்ணுன்னா என் அம்மா துடிச்சு போயிடுவாங்க. நம்ம வீட்ல இருக்கும்போதே ஷாம்லா ஆண்டிக்கு ஏதாவது ஆச்சுன்னா, அதுவும் துர்காவாலேயே நடந்துச்சுன்னா, அண்ணி, சூப்பர் ஐடியா அண்ணி. சந்தோஷமா வர ஷாம்லா ஆண்டி சங்கடப்பட்டு போனா அதுக்கு காரணமா இருக்கிற துர்காவும் இந்த வீட்டை விட்டு போயிடுவா. அதுவும் அம்மா கையால அடி வாங்கி அசிங்கப்பட்டு போவா. ஐயோ, ஐடியாவை கேட்கும் போது தீபாவளியும் பொங்கலையும் ஒன்னா கொண்டாடுற மாதிரி சந்தோஷமா இருக்கா நீ. முதல்ல ரிஷி கோயம்புத்தூர் போகாம இருக்க பிளான் பண்ணணும். நினைத்ததை நடத்தியே முடிப்பவன் நான் நான் நான். மனதிலே துணிச்சலை வளர்ப்பவன் நான் நான். நீங்க நினைக்கிறீங்க, ஆனா இந்த சுந்தர பாண்டி அதை முடிக்கிறான். நான் என்ன நினைச்சேன், நீ என்ன முடிச்ச? என்ன நம்பலல்ல? தாலி கட்டினவனு என்னைக்கு நம்பி இருக்க? ரிஷி கோயம்புத்தூர் போகாம இருக்க பிளான் தானே நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா அந்த வேலையை நான் முடிச்சிட்டேன். எப்படின்னு? இது என்ன? அத நீயே சொல்லு. இது கூட தெரியல? இதுதான் ரிஷியோட பாஸ்போர்ட். ஐயோ கடவுளே. இது இல்லாம ரிஷி எப்படி கோயம்புத்தூர் ஃளைட் ஏற முடியும்? எப்படியா ராஜதந்திரம்? இதெல்லாம் இந்த சுந்தர பாண்டியால மட்டும்தான் முடியும். இந்த மாதிரி யோசிக்கிற இந்த மூளைய உன் தலைக்குள்ளேயே இருக்க கூடாது. அம்மம்மா. ஒண்ணுல நீ அடிச்சத நான் மன்னிச்சுட்டேன்னு சொல்ல வந்தம்மா. அது பேபிமா, எனக்கு ஒரு டவுட் இருக்குமா, அத கொஞ்சம் கிளியர் பண்ணுமா. என்ன? உன்னோட பாஸ்போர்ட் இல்லாததால தானே உன்னை மலேசியா ஃளைட்ல ஏத்தல. அதே மாதிரி ரிஷியோட பாஸ்போர்ட் இல்லாம அவனை எப்படி கோயம்புத்தூர் ஃளைட்ல ஏத்துவாங்க? இது கூட தெரியாம இருக்க? உனக்கு ஒரு சட்டம், உன் தம்பிக்கு ஒரு சட்டமா? என்ன யாரும் ஏமாத்த முடியாது. நம்ம நாட்டுக்குள்ள போறதுக்கு பாஸ்போர்ட் தேவை இல்லைங்கிற அடிப்படை அறிவு கூட இல்லாத உன்ன என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்?
பெயின் கில்லர் எடு. முதல்ல இந்த மூக்குக்கு ஒரு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணணும். பார்த்து மெதுவா அடிங்க அண்ணி. உங்க கைக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா உன் அண்ணனுக்கு சொந்த பெர்ஃபார்மன்ஸே வராது, இதுல சோகத்துல டிஆர் பெர்ஃபார்மன்ஸ் வேற. என்ன ரிஷி சார், என்கிட்ட சொன்னா நான் பண்ணி கொடுப்பேன்ல, எதுக்கு இதெல்லாம் நீங்க பண்ணிக்கிட்டு? அது எனக்கு நான் கண்டிப்பா உன்கிட்ட தான் செஞ்சு கொடுக்க சொல்லியிருப்பேன். பட் இது மதுவுக்கு ஸ்பெஷலா நானே ரெடி பண்றேன். அப்பதானே நான் நினைச்ச மாதிரி நடக்கும். என்ன நீங்க நினைச்சபடி நடக்கும்? என்ன துர்கா தெரியாத மாதிரி பேசுற? நாளைக்கு கோயம்புத்தூர் போகாம இருக்கணும்னா உடம்பு சரியாம போகணும்னு நீ தானே ஐடியா கொடுத்த. அதான் இப்ப ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஜூஸ மட்டும் மது குடிச்சானா குறைஞ்சபட்சம் 2 நாளைக்கு ஜுரம் குறையவே குறையாது. ஏன்னா நான் மது மேல எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சிருக்கேன்னு இந்த ஐஸ் கட்டி சொல்லும். ரிஷி சார், இவ்ளோ ஐஸையும் எலுமிச்சை பழத்தையும் சேர்த்து கொடுத்தா 2 நாள் இல்ல 4 நாள் ஆனாலும் ஜுரம் விடாது. ஆ? ரிஷி சார், இதெல்லாம் தப்பு. இத நான் மதுமாவ குடிக்க விட மாட்டேன். குடுங்க இங்க. ஏய், கிட்ட வந்தா நாளைக்கு கொடுக்க வேண்டிய முத்தத்தை இன்னைக்கு கொடுத்துருவேன். வேண்டாம் சார், வேண்டாம் சார், தப்பு. ரிஷி சார், சொன்னா கேளுங்க சார். வேண்டாம் சார், இதெல்லாம் தப்பு சார். சார் சார் கரெக்டா இருக்க சார் சார். மது. ரிஷி சார், சார் வேணாம் சார். ஐயோ இது குடுக்காதீங்க சார். மது. சார் சொன்னா கேளுங்க. ஐயோ நான் சொல்றது தயவு செஞ்சு கேளுங்களேன். ஐயோ மதுமா பாவம் சார், இது குடுக்காதீங்க. சொன்னா கேளுங்க, கொடுங்க. இது உங்களுக்கு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா ஜுரம் வரும். சார் சார் இது கொடுத்தீங்க சார். ஐயோ மது. சார் சார். மது 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 என்ன சார்? மது மை ஸ்வீட்டி மது. ஹாய் ரிஷி. நானே உனக்காக ரொம்ப ஸ்பெஷலா ரெடி பண்ண சில்லுன்னு லெமன் ஜூஸ். வாவ் வர வர வர. ஏய் ஏய் துர்கா,
சொல்லியும் நீங்க கேட்காம மதுமாக்கு கொடுக்க போனீங்கல்ல, அதான் இப்ப நானே குடிச்சிட்டேன். உண்டா? மது, நீங்களும் ரிஷி சாரும் நாளைக்கு ஜோடியா போறத வீட்ல சிலர் விரும்பல. ஓ, அதனால நாளைக்கு நீங்க போற வரைக்கும் நான் கொடுக்கறது தான் நீங்க சாப்பிடணும். நான் சொல்றபடி தான் நீங்க இருக்கணும். ரிஷி ஆசையா ரெடி பண்ணி கொண்டு வந்தான். ஆனா நீ சொல்றதும் கரெக்ட் தான் துர்கா. உன்னை நான் என்ன பண்றேன்னு பாரு. பாய் மது. பாய். ரிஷி சார் ரூம்ல தான் இருக்காரா இல்ல வேற ஏதாவது திட்டம் போடுறாரா? எங்க இருக்காரு? துர்கா தேவி, ஹாய். எங்க தேடிட்டு இருக்க? நான் இங்க இருக்கேன். இதோ வரேன். ஐயோ, இங்க நான் ரூம்ல இருக்கனா இல்லையான்னு செக் பண்றேன். அது தூங்கிட்டீங்களான்னு பார்க்க ஓ, வந்தேன். தினமும் நீங்க தான் என்ன அப்படியே தாளட்டு பாடி தூங்க வைக்கிறீங்க பாரு. நீ என்ன தேடி இங்க வந்தப்போ நான் திரும்ப மதுரமுக்கு போய் சின்னன்னு ஒரு லெமன் ஜூஸ் கொடுத்து இத குடிச்சனா ஒரு கிஸ் தரேன்னு சொன்னேன். உடனே அவ குடிச்சிட்டாங்களா? துர்கா பேச்ச மீறி நான் எதுவும் செய்ய மாட்டேன்னு சொல்லி ஜூஸ வேணான்னு சொல்லிட்டான். மது எப்பவுமே என் பேச்ச மீற மாட்டாங்க. ரிஷி சார், போங்க போங்க, சீக்கிரம் போய் தூங்குங்க. காலையில மதுமாவோட ஜோடியா கோயம்புத்தூர் போகணும்ல. நீ ஜெயிச்சிட்டேங்கிற நெக்கல அப்படி கூட வச்சுக்கலாம். ஓ, இந்த ஜூட்டு ஜூட்டுன்னு மதுமா அது ஏதோ sweet சொல்லுவாங்க. dreams. ஸ்வீட் ட்ரீம். போங்க. போய் தூங்குங்க. நீங்க போங்க. என்ன அண்ணி நீங்க ரிஷி மாமா கோயம்புத்தூர் போகாம தடுப்பீங்கன்னு பார்த்தா அல்வா ஆர்டர் பண்ணிருக்கீங்க. பிளானே அல்வா தானே? புரியல. இதுல ஒரு மாத்திரை சாப்பிட்டாலே பேதி நான் ஸ்டாப்பா போகும். அதை எடு. அளவுக்கு அதிகமா தான் மாத்திரையை போட்டிருக்கேன். அந்த லண்டன் காரிய ஒத்தையில போக வைக்க எனக்கு இதை தவிர வேற வழி தெரியல. பாவம் என்னோட தம்பி. இவ பண்ற தப்புக்கு அவனை பலிக்கடை ஆக்கிட்ட. சோ மது மட்டும்தான் தனியா கோயம்புத்தூர் போவான். சாரி ரிஷி, அக்கா எப்பவும் நல்லதுக்கு தான் பண்ணுவேன். எனக்கு வேற வழி தெரியலையே. இந்த வீட்டோட நன்மைக்காக
நீ இந்த கஷ்டத்தை தாங்கிதான் ஆகணும். காவேரி, இந்த பிளான் உன் அண்ணனுக்கு தெரிய வேண்டாம். தெரிஞ்சா அந்த ஆள் மொத்த பிளானையும் சொதப்பிடுவான். நீயே ரிஷி கிட்ட கொண்டு போய் கொடுத்துரு. ஐயோ அண்ணி, நான் என் கையால கொடுத்து ரிஷி மாமாவுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அத்தை என்னதான் புடிச்சு திட்டுவாங்க. நீ சொல்றது சரிதான். யாருக்கிட்ட கொடுத்து அனுப்புறது? நமக்குன்னு இருக்கே ஒரு அடிமை. அந்த குறிக்கறி துர்காவை கூப்பிட்டு அவ கையாலேயே இதை கொடுக்க சொல்லுவோம். அப்பதான் பிரச்சனை வரும்போது ஸ்ட்ராங்கா அவளை ஈஸியா வெளியில அனுப்பலாம். இங்க வா.